பக்கம் அதை கேட்டதும் கோபத்தில் முகம் சிவந்து போனான் கருடன். ஆகாஷ் கருடனுக்கு பணம் கொடுக்க தேவையில்லை என்றால் தனக்கு எவ்வளவு மீதம் இருக்கும் என்பதை கணக்கு போட ஆரம்பித்தான். 100 கோடி ரூபாய்க்கு இந்த கம்பெனியை வித்துட்டு மொத்த பணத்தையும் வாங்கிட்டு நான் இங்கிருந்து இப்போதைக்கு எஸ்கேப் ஆய் போயிட்டா போதும். அந்த பணத்தை வச்சு எங்க வேணாலும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் என்று கணக்கு போட்டவனுக்கு இந்த டீலால் தனக்கு நஷ்டம் ஏற்படுவது போல தோன்றவில்லை. இருந்தும் உங்களுக்கு ஓகேனா 200 கோடியில டீலை ஃபைனல் பண்ணிக்கலாம் என்று கூறினான். அதை கேட்டதும் எரிச்சல் அடைந்த சர்வா, நாள் முழுக்க உட்கார்ந்து என்னால பேரம் பேசிக்கிட்டு இருக்க முடியாது. இந்த டீலுக்கு என்னால 100 கோடி தான் தர முடியும். ஓகேனா இந்த டீலை எடுத்துக்கோங்க, இல்லைனா விடுங்க, நான் வேற கம்பெனியை வாங்கிக்கிறேன் என்று பட்டென கூறிவிட்டான். அதை கேட்டதும் கருடன் ஆகாஷிடம், இவரை தவிர என்கிட்ட வேற பையர் இல்ல, இந்த டீல் ஃபைனல் ஆகலேனா வேற பையர் கண்டுபிடிக்க 2 மாசம் டைம் ஆகும் என்று கூறினான். இப்போது ஆகாஷுக்கு வேறு எந்த வழியும் இல்லை. இந்த டீலுக்கு ஒப்புக்கொண்டால்தான் வெளிநாடு செல்வதற்கு முன் பணத்தை வாங்க முடியும் என்று புரிந்து கொண்டான். கூடவே டைகர் ஏதோ ஒரு விதத்தில் தன்னை பின்தொடர வாய்ப்பு இருக்கிறது. டைகர் கொடுத்த 1 வார கெடுவும் நாளையோடு முடிகிறது என்பதும் ஞாபகம் வர பெருமூச்சுடன், ஓகே, நீங்க பணத்தை கொடுங்க, நான் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொடுக்கிறேன் என்று டீலிங்குக்கு ஒப்புக்கொண்டான். என்னதான் அவன் நினைத்த அளவு பணம் கிடைக்கவில்லை என்றாலும் நினைத்ததை விட வேகமாகவே இந்த டீலிங் முடிந்ததே அவனுக்கு மகிழ்ச்சிதான். மறுபுறம் எப்படியோ ஷிவானியிடம் பேசி சமாளித்து அவளை காரிலிருந்து இறக்கி அனுப்பியிருந்தான் சர்வா. ஆனால் இன்னும் கூட சர்வா கருடனோடு போனில் கனெக்ட் ஆகித்தான் இருந்தான். கூடவே விக்டர் மற்றும் பவானிக்கு மெசேஜ் அனுப்பியிருக்க அவர்கள் பணத்தோடு சர்வா இருக்கும் இடத்திற்கு வந்தனர். பணத்தை காரில் வைத்து அவர்கள் எடுத்து வந்திருக்க 2 சூட்கேஸ்களில் பணம் வைத்திருந்ததால் உட்காரக்கூட இருவருக்கும் இடம் இருந்திருக்கவில்லை. நல்ல வேளையாக சற்று தாமதமாக அங்கு வந்து சேர்ந்தனர். இல்லையெனில் ஷிவானி அவர்களை பார்த்திருக்க வாய்ப்புண்டு. சர்வா அதை நினைத்துத்தான் சற்று பயந்திருந்தான். இந்த ஷிவானி மட்டும் இவங்கள பார்த்தா அவ்வளோதான், எவ்வளோ கதை சொன்னாலும் நம்பவே மாட்டா, எப்படியாவது கண்டுபிடிச்சிருப்பா, நல்ல வேளை போயிட்டா என்று நிம்மதி அடைந்திருந்தான். பணத்தை பவானியிடம் ஒப்படைத்துவிட்டு சர்வாவின் கார் அருகில் வந்த விக்டர் பணம் தயாராக இருக்கிறது என்பதை சைகை மூலமாக கூறினான். அதை புரிந்து கொண்ட சர்வா தலையாட்டிவிட்டு இந்த பக்கம் போனில், பணத்தோட இப்போ ஒருத்தன் வருவான், அவங்கிட்ட பணத்தை வாங்கிட்டு டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து அனுப்புங்க என்று கூறினான். இதை கேட்டதும் மீண்டும் அதிர்ந்தான் கருடன். உடனே, இல்ல டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட தான் இருக்கும், நான் உங்களுக்கு அப்புறமா தரேன் என்று சொல்ல, நோனோ, எனக்கு தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்றதுக்கு விருப்பம் இல்ல. டாக்குமெண்ட் யார்கிட்ட இருந்தா என்ன, ஃபைனலா அது என்கிட்ட தானே வரப்போகுது. சோ இப்பவே என் ஆள்கிட்ட கொடுத்து அனுப்பிடுங்க, இல்லனா இந்த டீலை கேன்சல் பண்ணிடலாம் என்று சர்வா தெளிவாக கூறிவிட அந்த பக்கம் கருடனால் எதுவும் செய்ய முடியவில்லை. கூடவே ஆகாஷும், அவரு சொல்றதும் கரெக்ட் தான், போன்லயே எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டா டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து அனுப்பிடலாம் என்று சப்போர்ட் செய்ய, சரி ஓகே, டாக்குமெண்ட்டை கொடுத்து அனுப்புறேன் என்று பற்களை கடித்துக் கொண்டு கூறினான். விக்டர் சர்வாவிடம், பணத்தை யார் கொண்டு போறது என்று கேட்க சர்வா பவானியை கை காட்டினான். நிச்சயம் விக்டரை ஆகாஷ் எங்காவது பார்த்திருக்க வாய்ப்புண்டு. அதனால் பவானியை அனுப்ப முடிவு செய்தான். பிறகு சர்வா, உங்க ரூம் நம்பர் சொல்லுங்க, என் ஆள் அங்க வந்துகிட்டு இருக்கான் என்று கேட்டதும் உடனே 276 என பதில் அளித்தான் ஆகாஷ். போனை மியூட்டில் போட்டுக்கொண்டு சர்வா பவானியிடம் ரூம் நம்பரை சொல்லி பணத்தை கொடுத்துட்டு டாக்குமெண்ட்ஸ் வாங்கிட்டு தான் வரணும் என்று அறிவுரையோடு அவனை அனுப்பி வைக்க ஹோட்டலுக்குள் நுழைந்தான் பவானி. அவனுக்கு பின்னால் பணப்பெட்டிகளை எடுத்துக்கொண்டு அவனுடைய ஆட்கள் சென்றனர். பவானி சென்றதும் சர்வா காரில் ஏறி அமர்ந்தான் விக்டர். இந்த பக்கம் தான் போட்டு வைத்திருந்த திட்டங்கள் அனைத்தும் தகர்க்கப்பட்டதில் கோபத்தில் முகம் சிவக்க அமர்ந்திருந்தான் கருடன். சர்வாவை அடித்துக் கொள்ளும் அளவிற்கு கோபம் உள்ளுக்குள் கொந்தளித்துக் கொண்டிருக்க கடினப்பட்டு தன்னை அடக்கிக் கொண்டிருந்தான். எப்படியாவது இந்த டாக்குமெண்ட்டை வச்சு ஒரு கேம் ஆடலாம், அதை வச்சு பணத்தை வாங்கலான்னு பார்த்தா இந்த டைகர் ரொம்ப உஷாரா என்கிட்டேருந்து இப்பவே டாக்குமெண்ட்ஸ் கேட்கிறான். நான் நினைச்சதை விட இவன் ரொம்ப புத்திசாலியா இருக்கான் என்று எரிச்சலாக மனதிற்குள் நினைத்துக் கொண்டிருந்தான். கூடவே இன்னொரு விஷயத்தையும் அவன் மூளை யோசிக்க ஆரம்பித்தது. ஒருவேளை இந்த திட்டத்தில் தான் டைகரை கட்டுப்படுத்தாமல் டைகர் தன்னை கட்டுப்படுத்தி அவன் நினைத்ததை செய்துவிட்டால் இதற்கு பின் எப்பொழுதும் இதே நிலைமைதான் தொடரும். தான் டைகர் ஆட்டி வைக்கும் பொம்மையாக வாழ்நாள் முழுவதும் இருக்க வேண்டும். டைகருக்கு கீழே அடிமை போல வாழ வேண்டும் என்பது அலாரம் போல அவன் மண்டைக்குள் அடிக்க, இல்ல,
அது மட்டும் நடக்கவே கூடாது. என் பிசினஸ் ஒண்ணு இல்லாம போயிடும். இதுக்கு ஒரே வழி ஆதிசேஷன். ஆதிசேஷனை மீட் பண்ணி டைகர் பத்தி சொல்லி அவரை வச்சு டைகர் கதையை முடிச்சா மட்டும்தான் என்னால நிம்மதியா இருக்க முடியும் என்று அவன் ஏதேதோ யோசித்துக் கொண்டிருக்க, இந்த பக்கம் லேசான பதட்டத்துடன் அமர்ந்திருந்தான் ஆகாஷ். பணம் கைக்கு வரும் வரை அவனுக்கு நிம்மதியே இல்லை. காரணம் இல்லை என்றாலும் இப்போது நடந்து கொண்டிருக்கும் அனைத்துமே அவனுக்கு ஏதோ ஒரு சந்தேகத்தை கொடுத்தது. ஒருவேளை இந்த பிளான் ஃபெயில் ஆகிடுமோ என்று திடீரென அவனுக்குள் ஏதோ யோசனை வந்து போனது. கூடவே டைகர் என்ன கண்காணிச்சுக்கிட்டு இருந்தா, நான் நாளைக்கு ஊரை விட்டு போக போற விஷயம் தெரிஞ்சு என்ன தேடி வந்துட்டா என்ன பண்றது என்று பயம் வேறு வர, பேசாம செக்யூரிட்டிக்கு அரேஞ்ச் பண்ணணும், அப்பதான் எந்த பிரச்சனையும் இல்லாம இங்கிருந்து கிளம்ப முடியும் என்று டைகரை நினைத்து பயந்தவன் ஏதேதோ திட்டம் போட்டுக் கொண்டிருந்தான். அப்போது கதவு தட்டும் சத்தம் கேட்டது. அதில் இருவருமே நிகழ்வுக்கு வர, கருடன் பையரோட ஆள்னு நினைக்கிறேன், டாக்குமெண்ட்ஸ் எங்க என்று ஆகாஷிடம் கேட்க, தலையாட்டிவிட்டு தன்னுடைய சூட்கேஸிலிருந்து டாக்குமெண்ட்டுகளை எடுத்து வெளியில் வைத்தான் ஆகாஷ். அதை ஒருமுறை பார்த்த கருடன் எழுந்து சென்று கதவை திறந்துவிட, வெளியில் பணத்தோடு பவானி நின்றிருந்தான். கருடன் பவானியை நேருக்கு நேர் பார்த்ததும் லேசாய் அவனுக்குள் ஒரு பதட்டம். இவன் இங்க இருக்கான்னா டைகரும் பக்கத்துல தான் எங்கேயோ இருக்கணும் என்று புரிந்து கொண்டான். அதில் லேசாக ஆகாஷை திரும்பி பார்த்தான். பாவம், டைகர் பற்றி எதுவும் தெரியாமல் மிகவும் மகிழ்ச்சியோடு அமர்ந்திருந்தான் ஆகாஷ். வாழ்க்கையே முடியப் போகுதுன்னு தெரியாம இருக்கானே என்று கருடன் அவனை பாவமாய் பார்க்க, ஓ இவர்தான் பையரா என்றான் ஆகாஷ். உடனே அதற்கு தலையாட்டிவிட்டு பணப்பைகளை உள்ளே இழுத்துக்கொண்டு பவானியையும் அழைத்து வந்த கருடன், இவர்தான் பையர் அனுப்புன ஆள் என்று கூறினான். உடனே பவானியை பார்த்து சிரித்தான் ஆகாஷ். பணப்பையை மேலோட்டமாக திறந்து காட்டிய பவானி, இதுல நீங்க சொன்ன பணம் இருக்கு என்று கூறினான். 500 ரூபாய் கட்டுகள் மலை போல குவிந்திருந்தது. ஆகாஷுக்கு இருந்த அனைத்து சந்தேகங்களும் தீர்ந்துவிட, போனில் சர்வாவிடம், உங்களோட ஆள் வந்தாச்சு, நான் பணத்தை வாங்கிட்டேன், டாக்குமெண்ட்டையும் கொடுத்துட்டேன், இதுக்கு மேல எதுவா இருந்தாலும் நீங்க கருடன் கிட்ட பேசிக்கோங்க என்று கூறினான். அதற்கு பதில் எதுவும் சொல்லாமல் உடனே அழைப்பை துண்டித்து விட்டான் சர்வா. இந்த பக்கம் பவானி டாக்குமெண்ட்ஸ் என்று கை நீட்ட, ரெடியா இருக்கு என அதை எடுத்துக் கொடுத்தான் ஆகாஷ். அதை ஒருமுறை சரி பார்த்துவிட்டு தேங்க்யூ என்று கூறி பவானி அங்கிருந்து கிளம்பிவிட்டான். பணத்தை கண்கள் மின்ன ஆசையோடு பார்த்து கொண்டிருந்தான் ஆகாஷ். அவனை பாவமாக பார்த்தான் கருடன். டீல் முடிஞ்சிருச்சுனா டைகர் இவன் கதையையும் முடிக்கப் போறான்னு நினைக்கிறேன் என்று லேசான வருத்தத்துடன் நின்று கொண்டிருக்க, இது எதுவும் தெரியாத ஆகாஷ், கருடன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், இவ்ளோ ஈஸியா இந்த டீல் முடியும்னு நான் நினைச்சே பார்க்கல, உங்க கூட பிசினஸ் பண்ணதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்று கட்டிப்பிடித்து தன்னுடைய மகிழ்ச்சியை தெரிவிக்க, கருடன் முகத்தில் எந்த உணர்ச்சியும் இல்லை. ஏன் நீங்க ஒரு மாதிரி இருக்கீங்க என்று ஆகாஷ் சாதாரணமாக கேட்க, எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்களா என்றான் கருடன் ஒரு மாதிரியான குரலில். அஃப்கோர்ஸ், பணம் கைக்கு வந்துருச்சு, என்னோட பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிருச்சு என்று கைகளை விரித்து ஆகாஷ் கூற, இல்ல இன்னும் எதுவுமே முடியல என்று கூறி கதவின் அருகில் நடந்து சென்ற கருடன் திரும்பி ஆகாஷை பார்க்க, புரியாமல் அவனை பார்த்து கொண்டிருந்த ஆகாஷ், இப்ப நீங்க என்ன சொன்னீங்க என்று கேட்டான். அதற்கு பதில் சொல்லாமல் அவனையே சில நொடிகள் பார்த்த கருடன், உங்ககிட்ட சொல்றதுக்கு என்கிட்ட ஒரு மெசேஜ் இருக்கு என்று மீண்டும் புரியாமலே பேசினான். மெசேஜா? என்ன மெசேஜ்? இந்த பையர் ஏதாவது சொன்னாரா? என்ன சொன்னாரு என்று கேட்டவன் கருடன் அருகில் நடந்து செல்ல, கருடன் பதில் சொல்லவில்லை. என்ன ஏதோ மெசேஜ்னு சொன்னீங்க, சொல்லுங்க, எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்பணும் என்று கடிகாரத்தை பார்த்து கொண்டே சொல்ல, பெருமூச்சு விட்ட கருடன், உங்களை தேடி போலீஸ் வரும், நாளைக்கு காலையில போலீஸ் உங்களை பிடிக்கும்னு சொல்ல சொன்னாங்க என்று கருடன் சொன்னதும் அதுவரை சிரித்துக் கொண்டிருந்த ஆகாஷ் முகம் அப்படியே மாறிப்போனது. இப்போது சீரியஸாக கருடன் முகத்தை பார்த்தவன், என்ன சொன்னீங்க என்று தான் கேட்டதை நம்ப முடியாமல் கேட்டான். அதான் சொன்னேனே, உன்னை சீக்கிரமே போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு என்று கருடன் மீண்டும் அதையே சொல்ல, என்ன சொல்ற, என்னை ஏமாத்த பாக்குறியா, என்கிட்டயே உன் வேலையை காட்டுறியா என்று அவன் சட்டையை பிடிக்க வந்தான் ஆகாஷ். அந்த கையை தட்டிவிட்ட கருடன், நான் ஒன்னும் பண்ணல, இதெல்லாம் உன்னோட கம்பெனியை வாங்கின அந்த பையரோட வேலை, என்னையும் மிரட்டி அவன் கைக்குள்ளதான் இப்ப வச்சிருக்கான் என்று கருடன் கூறியதும் ஆகாஷுக்கு ஒன்றுமே புரியவில்லை.
அவன் ஏதோ உளறுகிறான் என்றுதான் முதலில் நினைத்தான். ஆளைப் பார்த்தா நல்லாதான் இருக்கான், ஏன் மென்டல் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான்? ஒருவேளை இவன் சொல்றது உண்மையா இருக்குமா? யார் என்கிட்ட இந்த மாதிரியெல்லாம் விளையாட போறா என்று ஏதேதோ சிந்தித்த ஆகாஷ், நீ என்ன சொல்றேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல, எனக்கு ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்பணும், எனக்கு புரியுற மாதிரி தெளிவா சொல்லு, இல்லைன்னா வழிய விடு, நான் போறேன் என்று அங்கிருந்து கிளம்ப தயாராக, சொல்றேன் ஆகாஷ், உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன், ஆனா அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி. டைகருக்கு தெரியாம எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிடலான்னு உனக்கு எப்படி நம்பிக்கை வந்துச்சு? எந்த தைரியத்துல நீ இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்ச? எல்லாத்தையும் பண்ணிட்டு அவங்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட முடியும்னு உனக்கு தோணுதா என்று கருடன் கேட்டதும் அதிர்ச்சியில் உறைந்து போனான் ஆகாஷ். அப்போது வரை கருடன் ஏதோ உளறுகிறான் என்று நினைத்துக் கொண்டிருந்தவன் டைகர் பெயரை கேட்டதும் உண்மை புரிய ஆரம்பித்தது. இதய துடிப்பு எகிர மெதுவாக திரும்பி கருடனை பார்த்தவன், நீ இப்போ என்ன சொன்ன? டைகர், டைகரை பத்தி உனக்கு எப்படி தெரியும்? டைகர் இந்த விஷயத்துல இன்வால்வ் ஆகி இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும்? உனக்கும் டைகருக்கும் என்ன சம்பந்தம் என்று கேள்வி மேல் கேள்வி கேட்க அவனையே பார்த்து கொண்டிருந்த கருடன், உன் மனசுல நீ பெரிய அறிவாளின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க, ஆனா நீ ஒரு முட்டாள், மிகப்பெரிய முட்டாள், அதான் டைகரை குறைச்சி எடை போட்டிருக்க என்று மீண்டும் மீண்டும் அதையே சொல்ல, இப்போது அவன் சட்டை காலரை இழுத்து பிடித்திருந்த ஆகாஷ், தேவையில்லாம என்கிட்ட விளையாடிக்கிட்டு இருக்காத, டைகர் எங்க இருக்கா? அவனுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்? நீ மட்டும் இப்ப உண்மையா சொல்லல, உன்னை கொன்னுடுவேன். டைகருக்கு எப்படி இந்த டீல் தெரியும் என்று மிரட்டினான் ஆகாஷ். ஆனால் கருடனுக்கு அவனை பார்க்க சிரிப்புதான் வந்தது. உன்னால என்னை எதுவும் பண்ண முடியாது, அது உனக்கே தெரியும். ஆனா நான் நினைச்சா உன்னை என்ன வேணாலும் பண்ணலாம். பட் அத நான் பண்ண மாட்டேன். ஏற்கனவே உன்னை அழிக்கிறதுக்கு எல்லா வேலையும் டைகர் பார்க்க ஆரம்பிச்சிருப்பான். இனிமே நீ தப்பிக்க முடியாது. உனக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்லவா? உன்கிட்ட இப்ப கம்பெனிய வாங்கினது யார் தெரியுமா? டைகர் தான். அண்ட் ஒரு ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்கறேன், முடிஞ்சா இங்கிருந்து தப்பிச்சு போய் உன்னை காப்பாத்திக்கோ, இல்லைன்னா நடக்கிற எதையும் உன்னால தடுக்க முடியாது என்று வெகு சாதாரணமாக கருடன் பேச ஆகாஷுக்கு கோபத்தில் ரத்தம் கொதித்தது. இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான். டைகருக்கு இந்த விஷயம் தெரியும்னு நீ ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை? டைகர் கிட்டயே இந்த கம்பெனியை விற்கிறதுக்கு நீ எதுக்கு ஏற்பாடு பண்ண? என்னை எதுக்கு டைகர் கிட்ட மாட்டி விட்ட? நான் உன்னை நம்புனேன், ஏன் இப்படி பண்ண என்று சட்டையை உலுக்கியபடி கத்திக் கொண்டிருந்தான் ஆகாஷ். கருடன் அவனை உணர்ச்சியற்ற முகத்தோடு பார்த்தான். சர்வா ஆகாஷை என்ன செய்யப் போகிறான்? டைகரிடமிருந்து ஆகாஷால் தப்பிக்க முடியுமா? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.